ஏய் சின்ன குழந்தை காலையில என்ன பண்ணிக்கிற சாப்பாடு ஆகணும் இல்லையா கொஞ்சம் எத்துன்னு வா சாப்பாடு. எனக்கு கை கால்லாம் நோவுது பொண்ணுக்கிட்ட சொல்ல. மாமியார் மருமலா நீங்க சாப்பாடு செய்யறதுக்கு போட்டி போடுறீங்க. நல்லா கேளு என் மாமியார் கூட நீ இப்படி கொடுமைப்படுத்தல, இது இனிமே எனக்கு கொடுமைப்படுத்திட்டே இருக்கு. அப்ப நீங்க 2 பேரும் போட்டி போட்டு சோறு ஆகல. நான் எதுக்கு ஆகணும்? நானே இப்பதான் வீட்டுக்கே வந்துக்கிறேன். இது என்ன மாதிரி இதாக சொல்லலாம். கொயக்கா முஞ்சியா இப்ப வந்த 6 மாசத்துக்கு முன்ன வந்தேன். நான் உங்க அப்பனுக்கு சோறு கூட ஆக்கி போடுமில்ல, ஆக்கி போடு. எங்க அப்பனை கட்டிட்டு வந்து 50 வருஷமா இங்கதான் இருக்கிறேன். நீ ஆக்கி போடு. நான் என்ன இது ஆக்கி போடணும்? உங்க அப்பனுக்கு நீ ஆக்கி போடு, உங்க மாமியாருக்கு மட்டும் ஆக்கி போடுறல, வீட்டு வேலை செய்யறல. நீ என்ன நீ ஆக்கி போடுங்க அப்பனுக்கு. இங்க இவ்வளவு கலவரம் நடந்துங்குது, எங்க போனது இல்ல தின போத்தியா? டேய் பச்சைக்கிளியா இங்க வாடா. என்ன அந்த வயசான பீஸ் கத்திங்குதா? யோ நான் சும்மா கத்திங்கிறா. நீ என்ன வைத்தா உங்க அம்மாவும் மொக்கம் சண்டை மாட்டேங்கிறாங்க, அதை என்னன்னு வலிக்குள்ள விடக்கூடாது. அதுங்க இன்னதுக்கு அச்சுக்குதுங்க, நாய் மாதிரி டெய்லியும் தான் அச்சுக்குதுங்க. தொப்பா முஞ்சே யார பாத்துற நாயின்ற? ஓனா முஞ்சிய இங்கேயே வந்து டேரா போட்டுனுக்கிறியா? எப்பதான் உங்க மாமியார் வீட்டுக்கு போலான்னுக்கிறா? நான் தான் எங்க மாமியார் வீட்டுக்கு போனோம். இது எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து, எனக்கும் உரிமை இருக்குது. உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து அதான் 10 சாவனை கல்யாணம் பண்ணும்போது போட்டு அமிச்சாங்களா? இருக்குது இந்த கொட்டா விட்டு தான் இருக்குது. இது ஒன்னா எடுத்துட்டு போ. என்னடா நான் இருக்கும்போது நான் பெரிய மனுஷன் மாதிரி பேசுறேன். பெரிய மனுஷன் மாதிரி பேசுனா பரவாயில்ல, நீ பிள்ளைக்க மாதிரி பேசுனா நான் பெரிய மனுஷன் மாதிரி தான் பேச முடியும். கேள்றா, நீ கேட்காதனால தான் அந்த அளவுக்கு துளி பேரி போச்சு. எல்லா சொத்து பொண்ணுக்கு எழுதி எப்படின்னு சொல்றாரு. ஏன் எனக்கு ஏஜ் வச்சா என்னவா? கல்யாணத்துக்கு எவ்வளவு செஞ்சீங்க? வெறும் 10 சவரன் தானே போட்டீங்க. 10 சவரம் சும்மா வந்துருமா? இன்னும் அந்த 10 சவரனுக்கு வாங்கின கடத்துக்கு நான் வட்டி கட்டினுக்கிறேன் தெரியுமா உனக்கு? கட்டு இந்த வீட்டுல தின்னு பாய சொத்து அழிச்சது நீ தானே கட்டணும். என் பிள்ளை பார்த்து நெக்கில பேசுறேன். அப்படிதான் பேசுவேன். ஏமா பாத்து நிக்கிறிய பாருப்பா, அம்மா எனக்கு எப்படி தள்ளுது. ஏய் என் பொண்ணு மேல நீ கை வைப்பேனியா? போல தனாட்டி முடிக்க. ஏய் எங்க அம்மா மேல கை வைப்பேனியா? துணியா? டேய் அண்ணா அந்த ஆள புடாதடா, கை நோய்க்கின்னு வராரு அடிக்கிறதுக்கு. பாவம் போது கேட்டு போயின்னு பார்த்தா எங்க அம்மா அடிக்கிறே நீ. ஏய் தின்ன பத்த எவ்வளவு நேரம் எங்க அப்பா மேல கை வைப்பா? கை ஏற. ஏய் உடுமாட்டே. மூட்டை சித்திக்கு வந்து போட்டு வளர்த்துனா என்ன அடிக்கிறதுக்கு தான் வளர்த்தனா? கடை அடிச்சியா போட்டு வளர்த்தேன். என்ன ராஜகால போய் மூட்டையா திரின்னு வந்து போட்டு என்ன கெத்து கட்டா? ஏண்டா ஏசன் அடிச்சு வாங்கி போட்டு இருக்கும்போது எருமாடு மாதிரி ஊதி போட்டா, உனக்கு கடை அடிச்சு வாங்கி போட்டுனா எப்படி உப்பி போயிருக்குன்னு தெரியல. நீதான் உப்பி போய்கிற இந்த விஷா என் குழந்தை பார்த்து கண்ணு வைக்கிறான் பாரு, எப்படி கிராம் நல்லா. ஏமா இன்னைக்கே அந்த ஆளு டைவர்ஸ் பண்ற, சொத்தை பிரிச்சு வாங்குறோம், இந்த ஆளை விட்டு தெருத்துறோம். ஆன மூஞ்சியா தெத்தி விடா தெத்துவ வீடு ஏமால இருக்குது, உங்க அம்மா மேல ஒண்ணும் கிடையாது. முதல்ல உங்க 2 பேரும் தெத்தி போடுறேன் நானு. கோட்டானுக்கு குரங்கு சேர்ந்தா மாரி மூஞ்ச வச்சுக்கின்னு 2 பேரும் சேர்ந்து எங்களும் தட்டுவீங்களா? ஏமா அதை அச்சு தட்டுமா? இந்த ஆளு என்ன எங்களையா வெளி தத்துறீங்க? நான் உங்களை 2 பேரும் போய் வந்து உங்க 2 பேரும் தட்டுறேன். வாமா. ஐயோ எதனா பிரச்சனை பண்ணி பணம் வாங்கி போலாம் பார்த்தா இதுங்களே பிரச்சனை இருக்குது. ஏய் நான் போய் வந்து ஆத்தால முடியும் தொலைச்சு போடுறேன். என்ன ஆச்சு? ஏங்க என்ன கூமாப்பட்டிக்கு போணுமா? என்ன எங்க அப்பா என் தம்பி அடிச்சு தேர்த்திட்டான். நிறைய மச்சான் தடுத்துட்டானா? என்ன இதெல்லாம்? மாப்பிள்ள என் புள்ளி என் முன்னாடி என் பொண்ணு அச்சு தேய்ச்சிட்டாங்க 2 பேரும். நடிக்காரா நாத்தியா மூஞ்சியே, நீ என்னென்ன வேலை பண்ணுன்னு எனக்கு தெரியாதா? சிலிமிஷா எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கும். மாப்பிள்ள என் பொண்ணுக்கு இந்த வீட்டை ஏத்திடலான்னு பார்த்தேன், ஆத்தாலும் புள்ளையும் சேர்ந்து என்ன அச்சு தேய்ச்சிட்டாங்க. மாப்பிள்ள என்ன மாமா அடிச்சு தெத்துட்டாங்களா? நான் பாத்துறேன். இப்ப வாங்கடா 2 பேருமா என்ன தேத்துறீங்க? எத்தகாரி எவ்வளவு தைரியம் இருந்தா மாமா மேல கைய வச்சிருப்ப, இப்ப வச்சு பாரு பாப்போம். 6 மாசமா பொண்டாட்டி சோறு போட வைக்கல, தெச்சு அனுப்பிச்சிட்டேன். பிரபண்ட பீசி முறுக்கின்னு அத்துக்காரி அண்ணன். மாப்பிள்ள வாய் ஓவரு, அவளோட வச்சுக்காத பல்லாக்குன்னு கொடுப்பாவோ, மோசமான கைட்ட. அப்ப நீ ஏன் வச்சுக்கின? நான் எங்க வச்சுக்கினேன்? அவளை கல்யாணம் பண்ணி வந்தா நான் வச்சிருந்தா வேற லெவலு. ஓ உனக்கு இந்த எண்ணம் வேற இருக்குதா? பல்லு செத்த கை உனக்கு பட்டாணி வேற கேக்குதா? பட்டாணி டேய் நான் ஒப்பண்டா, பட்டாணி தூணுவோம் ஒச்சக்கல்லி தூணுவேன். நான் ஒச்சக்கல்லியா? நீ ஒச்சக்கல்லடி எச்சக்கல்லடி என்னை அடிக்க வந்தா? ஏய் காமால தண்ணி போய் பண்ணாடி. நான் என்ன தண்ணி மண்டாரா? எவ்வளவு பட்டாணிக்கிறா பாரு, அவ்வளவு மண்டா சொல்லு. ஏய் பச்சை தண்ணிக்கே தகராறு பண்றியா? அவளை கேட்டா சரக்கு வாங்கி வந்து கொடுப்பா. சரக்கு குடிப்பான்னு சொல்லல, அவளாண்டே போத்தானே ஏன் இங்க நின்னுங்கிற? போயா வெளியா.
ஏய் ஒன்று இருக்கணும் ஷோ எல்லாம் ஒன்றியால பார்த்தியா பட்டாணி ரவா கோதுமை எல்லாத்தையும் ஈத்து விட்டு இப்போ எப்படி சுத்து வாங்குறது சொத்துன்னா வீடு ஏமாளுக்குது நான் கையெழுத்து போடுறான் வா போலாம் நம்ம கோர்ட்டுக்கு வக்கீல ரெடி பண்ணுறா ஓகே ஏய் மப்பன பாரு கையெழுத்து போடுறேன்றா என்னன்னு கேளுடா கையெழுத்து போடு கையெழுத்து போடு கையை வெட்டிடுறேன் உன்ன. ஏய் என்ன மாமியார் வீட்டுக்கு வந்தா சோறு கண்டாரம் சொர்க்கன்னு அப்படியே உட்காந்துட்டியா இந்த பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகிட்ட அம்மா அதோ வேண்டாம் ஒரு சோத்துக்கு பங்கு போறதுக்கு. வருவானுங்க ஜாஜாரியா ஓசோறு கட்டாக உள்ள வந்துடுவானுங்க ஜாஜாரியா ஏ ஜோதியால முஞ்சியா என்ன குழந்தைங்க வந்து லைன்னா ஒதுங்க ஓசி வருன்றா நீயா சம்பாதிச்சு போடுறா நான் சம்பாதிச்சு போட்டுங்கிறேன் ஐயா ஆட்டுக்கால் முஞ்சியே நாங்க ஒன்னும் சோத்துக்குலாம் வரல இட்லி தோசைக்கு தான் நாங்க வந்தோம் இட்லி தோசை மட்டும் நான் சும்மா வருது எல்லாம் காசு கொடுத்தாதான் வரோம். ஏபா பாருப்பா என் பிள்ளைங்க சோறு தின்னத கூட எப்படி சொல்லி காட்டுறான் யோ மாமா நீ இருக்கு சொல்ல இப்படி பண்ற மச்சான் நீ இல்லன்னா என்ன ஆகுது நீ இருக்கும்போது எழுதி வச்சிரியா பத்தத்துல கரெக்ட் நான் ஏஜரன் நீ ஆகட்டும் ஏதுவே இப்படியே சொல்லிரு உன் பேரை கல்லறையில தான் ஏதுவேன். என்னன்னா பசங்களை விட்டேன் சாப்பிட்டு போட்டா எம்மோ பாத்தியா சோறுனே இல்லாத சோறு கேக்குறான். சோத்துக்கு சேர்த்தான் சோறு கேட்கறான் வெக்கம் காட்டுவேன் உன் வீட்டு சொத்தை தானே கேட்டேன் சொத்தையா கேட்டேன் அதுதான் உன்ன ஊருக்கு நின்று வந்தேன் சொத்துக்கு அப்பா நீ சோத்துக்கு வந்தியா சொத்துக்கு வந்தியாப்பா அப்படி கேள்வி சொந்தக்கா சின்ன குழந்தை பேத்தியா கொக்கா கொக்கா அது ஒரு மக்கு அப்படி சொல்றா தக்காளி வேலு பேர்னா சும்மா நச்சினீங்களா சும்மா நினைக்கிறது இருக்கட்டும் வாங்க முதல்ல எல்லாரும் கையை நினைப்போம் ஏய் வாழைக்கருவோடு மூஞ்சி நினைப்பா. யோ மாமா இப்பயே போறோம் வக்கீல பாக்குற சொத்தை என் மேல ஏதுறோம் உண்மை வேணா என் பொண்ணு மேல தான் எழுதணும் மாமா அப்படி சொல்ல உன் பொண்ணு வேற நான் வேறயா ரெண்டும் ஒண்ணுதான் உன் பொண்ணு மேல தான் ஏதுறோம் வக்கீல பாக்குறோம் பீஸா நீ குடுக்குற சொத்து உன் பொண்ணு மேல ஏதுறோம் போலாம் வா போலாம் ஏய் நில்லுடா டேய். யோ மாமா ஏய் மப்பன பாருடா ஏம்மா நான் என்னம்மா சொன்னேன் உன் வீட்டுல ஒரு வாய் கை நினைக்கலான்னம்மா சொன்னேன் அதிகமா வயல்ல தவ மிதிக்கிற மாதிரி மிதிக்கிற இதெல்லாம் ஒரு பொம்பளையா ஏய் நான் என் வீட்டுக்காரனே அப்பதானே மதிப்பேன் குனிடா உனக்கு பொண்ணு கூட பத்தல ப்ரோ அது என்னாச்சுன்னு தெரியணுமா கமெண்ட் பாக்ஸ்ல